வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. வெறும் வாய்க்கு அவலை கொடுத்த மாதிரின்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல. அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினால் என்ன தவறு, கேட்டவங்க நடந்தால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் எல் முருகன் அவர்கள் விஜய்க்கு பதிலளிப்பதாக ஆர்எஸ்எஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவரை பாராட்டணும். ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக சொல்கிறார் அவர். ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. ஒரு தடை செய்யப்படாத இயக்கத்தை வழி நடத்துறது, உங்களை வழி நடத்தல உங்களுக்கு என்ன தப்பு, உங்களுக்கு என்ன வந்ததுன்றார். பதில் சொல்ல வேண்டியது அதிமுக தான், மற்றவங்க கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி எதிர்கொள்றதுன்றதுல இன்றைக்கி இந்தியாவில் இருக்க அமைப்புகள் கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை தான் இதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீ ஆர்எஸ்எஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. அது மக்கள் மன்றத்தில் நன்றாக வேரூன்றி இருக்கிறது. அவங்களுடைய அரசியல் அணி தான் இன்றைக்கி இந்தியாவை 12 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகள் கூட ஆளுவார்கள் என்ற நம்பிக்கை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை முதல்ல இது வழி நடத்தினா என்ன தப்புன்னு கேட்டால் மக்கள் மத்தியில் ஏன் என்ன தப்பு இது அப்படி தான் கேட்பாங்க. இல்லை இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, கடந்து போவாங்க. முருகனை பாராட்டணும். ஒரு விதத்தில் தெளிவாக ஆமாம் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை எப்படி நடத்துதோ அந்த மாதிரி அதிமுக நடத்துது, பிஜேபி இதுவங்களை நடத்தும், இப்போ விஜயும் நடத்தும். அவரும் ஆர்எஸ்எஸில் ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் சொல்ல வேண்டியது அதிமுக. பொங்கி எழுந்து வந்திருக்க வேண்டியது அதிமுக. அதெல்லாம் யாரும் எங்களை கட்டுப்படுத்தலை, ஆர்எஸ்எஸ்ஸில் எங்களை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் ஒரு தனி அமைப்பு, தனி கட்சி, இது அவதூறு, ஆர்எஸ்எஸ் எங்களை கட்டுப்படுத்துகிறது என்பது அவதூறு, ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதிமுக கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். தலைவர்கள்கிட்டேருந்து வரணும், 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட அதாவது குறைஞ்சபட்சம் வரணும். அதிமுக கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ நீங்கள் சமீப நாட்களாக அதிமுக பற்றி யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அவங்க கவலையே படுறதில்லை. எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அதிமுகவை. ரொம்ப மைல்டாக இப்போ தான் விஜய் அவர்களுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது இவங்க அதிமுகவை யார் வேணால் அடிக்கலான்னு போது இப்போ கூட்டணி கட்சி சேர்ந்து அடிக்கிறான். கூட்டணி கட்சி தான் அழிக்க போகிறான் முதல்ல. அது திருதராஷ்டிர ஆலிங்கனம். பிஜேபி அதிமுகவோட கூட்டணி போயிருக்குன்னா அதிமுகவை அதை அழிக்காமல் விடாது. அதை பற்றிலாம் கவலையே இல்லை அதிமுகவுக்கு. அவங்க எதை வேணால் யார் வேணால் பேசிட்டு போங்க, எங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் 4 சீட்டு ஜெயிச்சா போதுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. இல்லை, முருகன் மாநாட்டுக்கு அவர்கள் போனபோது மேடையில் அண்ணா குறித்து காணொலி ஒளிபரப்பப்படுகிறது மதுரையில். அதுக்கு லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் மோகன் பகவத் இருக்கிற மேடையில் ஏறி வேலையை கையில் கொடுத்துட்டாருன்னும் போது அதுக்கு பிறகு இப்படி ரியாக்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு. ஒரு சிக்கலும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க தெளிவாக அதை ரசிக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லைன்றாங்க. See, the party has become now money driven, not power driven. அதில் வர சிக்கல் தான். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இன்றைக்கி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அரசியலில் பணம் தேவைப்படுது திமுகவுக்கு. அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு திமுகவுக்கு அரசியலில் பணம் தேவைப்படுது. அதிமுக இருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியல் தேவைப்படுது. ஸோ டிஎம்கே பவர் ட்ரிவன், ஏடிஎம்கே மணி ட்ரிவன். மணி ட்ரிவனாக என்றைக்கு நீங்கள் போயிட்டீங்களோ அப்போ எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் நீங்கள் உங்களை அறியாமலேயே தயார்படுத்திக் கொள்வீர்கள். இது ஒரு பொங்கி எழுந்திருக்கணும். இன்றைக்கி ஜெயலலிதா உயிரோடு இருந்து அதிமுக இப்படி ஒரு பிஜேபியோட அலையன்ஸில் அவங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்கும்பொழுது அதிமுகவே ஆர்எஸ்எஸ் வழி நடத்துகிறதுன்னு சொன்னால் அந்த அம்மா பொங்கி எழுந்திருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, இல்லை கட்சிக்காரன் 10 பேரை விட்டு அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியுமே கவலை கிடையாது. இதை விட முக்கியமானது, அவர் சொன்ன மாதிரி அவர் மேடையில் ஏறிட்டார். ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு செங்கோலை பரிசு கொடுக்குறாரு எஸ்பி வேலுமணி. அங்கேயே கட்சி முடிஞ்சு போச்சு. கேட்டால் அதுக்கு என்ன வியாக்கியானம், தனிப்பட்ட முறையில் அவர் வேலுமணி போகிறாருன்னாங்க. அப்புறம் வேலுமணி என்ன சொன்னார், நான் மோகன் பகவத்தை பார்க்கவில்லை, அங்கே வேற ஒரு ஆன்மீகவாதியோட 100ஆண்டு விழா அதுக்கு தான் போனேன்னு கதை அளந்தார். என்னோட மாவட்டம் என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு சிச்சுவேஷனில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட நீங்கள் ஒரு கல்யாண வீட்டில் அல்லது ஒரு இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வீடுகளில் நீங்கள் அவங்களோட சந்திச்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் எழுவோன்னு எல்லாம் பதறி ஓடுவோம், தலை தெருக்க ஓடுவோம், பின்னங்கால் பிடிரியில் பட ஓடுவோம். மேடையில் ஏறி அவருக்கு செங்கோலை கொடுக்குறாரு வேலுமணினா அவர் பதிவு பண்ணுறாரு அட்லீஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் தட் ஏடிஎம்கே. எடப்பாடிக்கு காம்படிட்டராக கருதப்படுகிற முக்கியமான நபர் வேலுமணி. மற்றவங்க போகிறதோட வேலுமணி போகிறதுக்கு முக்கியத்துவம் உண்டு. செக்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே, ஹாஃப் ஆஃப் ஏடிஎம்கேன்னு சொல்லலாம். அவங்க ஆர்எஸ்எஸோட கூலாக போக தயாராகிட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் அது. அதனால தான் முருகன் ஆர்எஸ்எஸ் அதிமுக வழிநடத்தினால என்ன தவறுன்றாரு. அது எந்த எதிர்வினையும் அதிமுக கிட்டேருந்து இல்லை. ஸோ பிரதான எதிர்கட்சியை ஆர்எஸ்எஸ் விழுங்க ஆரம்பித்திருக்கிறது. விஜயை வா உன்னையும் சேர்த்து விழுங்குறோன்னு அது சொல்லுது. அது என்ன பண்ணுவார், அவர் தான் முடிவு பண்ணணும்.
ஸ்ட்ராட்டஜிக்கல் இல்லை டாக்டிக்கலி பார்க்கும்போது 26 அசம்பிளி தேர்தல் டிஎம்கே vs ஏடிஎம்கேன்னு இருக்கிறது பெட்டராக இருக்கும். இவங்க அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறத அவங்க ஃப்ரெண்டே முன்னிறுத்தினா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக போயிடாது. அட்வான்டேஜாக தான் போகுது. அதை பற்றி அவங்க கவலை இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி மோடி பிரச்சாரத்தை டைல்யூட் பண்ணிடுன்றாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. நீங்கள் 21 திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டவன் எல்லாரும் 26 சத்தியமாக போட மாட்டான். அப்படி நினைத்தால் அதை விட பேதமை, முட்டாள்தனம், வடிகட்டின முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. 19, 24 டிஎம்கேக்கு இருந்த அந்த லக்ஸுரி 21 இல்லை. 19 39 சீட்டு, ஒரு சீட்டு தோத்தாங்க. 24 40 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்பிட்வீன் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட்டு அசம்பிளி சீட்டு ஜெயிக்கிறாங்க. 75 சீட்டை நம்ம வகுத்தோன்னா 13 பார்லிமெண்ட் சீட் வருது. அப்போ அசம்பிளி வேறு, பார்லிமெண்ட் வேறு. 5 வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது there will be huge ஆன்டி இன்கம்பன்சி. அதில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுப்படும் நமக்கு தெரியாது. ஆனால் பிஜேபி வந்து அதை கான்ஷியஸாக தான் செய்கிறோம். அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை முன்னால் நிறுத்தாமல் ஏடிஎம்கே முக்கோட்டாவை முகமுடியாக வச்சுக்கிட்டு பின்னால் இருந்துட்டு ஜெயிச்ச பிறகு உங்கள் அஜெண்டா ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாமல் எதுக்கு இப்பயே கொண்டு வந்து போடுறேன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, தெளிவாக தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை தெளிவாக ஐடியாவோடு தான் நாங்கள் போகிறோம், எங்கள் அடையாளத்தோடு தான் போகிறோம். போகும்பொழுது அதில் எங்களுக்கு ஓரளவாக வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா வந்து ஆன்டி இன்கம்பன்சி இங்கே கடுமையாக இருக்குது. அது ஓரளவு உண்மையும் கூட. அதனால் வந்து ஆன்டி இன்கம்பன்சியும் ஆன்டி மோடியும் வந்து ஆன்டி மோடியை வந்து ஆன்டி இன்கம்பன்சி டைல்யூட் பண்ணிவிடும், நாங்கள் தப்பி பழைப்போன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. விச் இஸ் ட்ரூ. அது மறுக்க முடியாத உண்மை. கொஞ்சம் டாக்டிக்கலாக இருக்கலாமே, அவங்களுக்கு உள்ளே இருக்க ஒரு செக்ஷன் சொல்கிறத அவங்க ஏற்றுக்க தயாரில்லை. இது வேறு, இது அத்வானி வாஜ்பாயோட பிஜேபி இல்லை, இது அமித்ஷா மோடியோட பிஜேபி. வெளிப்படையாக போன எலெக்ஷன் மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை மட்டும் போட்டுட்டு ஓட்டு கேட்டுக்கலாங்கிற அந்த இதை எடுத்துக்காமல் மோடி அமித்ஷா மோகன் பகவத் படத்தையே போட்டு இப்போ பேசுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் பேக் ஃபயர் ஆகுதுன்னா அப்போ பின் வாங்குவோம். அப்போ மோடி அமித்ஷாவை போடாமல் மறுபடியும் ஜெயலலிதா எம்ஜிஆரை போடுவாங்க. டாக்டிக்கல். அந்த 10 நாள் முடிஞ்சோன்னா மறுபடியும் மோடி அமித்ஷா தான் வரும். எலெக்ஷன் டைமில் மூட பார்ப்பாங்க. மோடி அமித்ஷாவை போட்டால் பேக் ஃபயர் ஆகுதுன்னா அதை எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடுவாங்க. யார் வேணால் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கலாம். அது ஒன்றும் அதிமுக ஒன்றும் அது வந்து காப்பிரைட்டு கிடையாது. தலைவர்கள் எல்லாருமே அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொந்தமானவங்க. இப்போ விஜய் ஏன் சொல்கிறாருன்னா ஏன் சொல்லக்கூடாது? தனிப்பட்ட முறையில் உங்கள் சொத்துக்கு ஒரு சொந்தம் கொண்டாடினா தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும். பொலிட்டிக்கலாக அந்த லெகசியை அவர் கேப்சர் பண்ணணும், ரீடைன் பண்ணணும், டேக் ஓவர் பண்ணணும்னு நினச்சா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா எம்ஜிஆரையும் ஆமாம், அது வந்து அந்த தலைவர்களோட ஆளுமை பொறுத்த விஷயம். ஆகவே இது ஏடிஎம்கேவை அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்துவதில் என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்கன்னா சபாஷ். இதுதான் இப்போ இங்கே தான் சரியான இடத்துக்கு அவர் வந்திருக்காரு, ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். இதை வந்து இன்றைக்கி நான் கேட்குறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 நாள் ஆக போகுது, 48 hours ஆக போகுது. ஏன் ஏடிஎம்கே கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே இல்லை. ஏதாவது பொலிட்டிக்கலாக அந்த பார்ட்டிக்கிட்ட அந்த ஆக்டிவிட்டி இருக்கா திமுக திட்டுறதை தவிர? பிரச்சாரத்தை தாண்டி மீடியா நரேட்டிவை ஹோல்டு பண்ணுறதுக்கோ அல்லது பெருமளவுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ இஷ்யூஸை இப்போ கையில் எடுக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஒன்றுமே இல்லையாங்க. பிரச்சாரம் போது ஒரு நாளைக்கு 3 தொகுதியில் பேசுகிறாருன்னும் போது இஷ்யூஸ் எவ்வளோ தொற்ற முடியும், கன்சிஸ்டண்ட்டாக அதை புஷ் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. இப்போ எஸ்ஐஆரோ இல்லை மற்றதை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு காங்கிரஸ் அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதோங்கிறதும், அதுவும் அது எடப்பாடியோட பயணமாக தான் இருக்குது. அது அடுத்த கட்டமாக பிஜேபி எல்லா இடத்துலையும் கூட ட்ராவல் பண்ணுறாங்களான்னு தெரியலங்கிற விஷயம் இருக்கு. இல்லை, இப்போ பார்ட்டியின் டிசைர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் கவலை இல்லை, திமுகவை தோக்கடிக்கணும். அவரேஜ் ஏடிஎம்கே ஓட்டரோட மனநிலை அது 20%, 25%, 30%. கேடரையும் சேர்த்து சொல்கிறாங்க. நாட் ஓன்லி லீடர்ஸ், போத் கேடர்ஸ் அண்ட் லீடர்ஸு. கம் வாட் மே, என்ன வேணால் வரட்டும், திமுகவை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ளே வந்தால் வரட்டும். அந்த நிலைமைக்கு ஏடிஎம்கே வந்துடுச்சு. அவங்களோட கோர் அஜெண்டா ஒன்றே ஆன்டி டிஎம்கே. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி டிஎம்கே பவரில் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க நிலைமை தான். அதான 99, 2004 கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும், ஜெயலலிதா போய் தலைகீழ் நின்று அதை வாஜ்பாய் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்தது யார்? திமுக தானே. ஆகவே இவங்க 2 பேருக்குமே ஒரு அக்யூட் நெருக்கடி வரும்போது 2 பேரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சேருவாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு எழுதினவர் கருணாநிதி 99 ஜூனில், ஏப்ரலில் போய் அவங்களோட சேர்ந்த பிறகு அவர் எழுதின வாசகங்கள் அது. ஆகவே இவங்க 2 பேருக்குமே இது வந்து கைவந்த கலை. இவங்களோட மதச்சார்பின்மை என்பது வந்து வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தப்பட்டது. சித்தாந்த ரீதியாலாம் ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லான மதச்சார்பின்மையெல்லாம் ஒன்றும் திமுகலாம் கிடையாது, திராவிட இயக்கத்துக்கே கிடையாது. அதனால் அதை உறுதியாக சொல்ல முடியும். திமுக வேணா இருக்கலாம், ஐ அக்ரி, திமுக கிடையாது. அப்படி இருந்ததுன்னா 4 வருஷம் பிஜேபியோட கூட்டணியில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? என்ன ஒன்று, அதை ரொம்ப நைச்சியமாக கல்ச்சர்டாக
பொலிட்டிக்கலாக மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கருணாநிதியால் திமுகவால் செய்ய முடியும். அண்ணா திமுக அதெல்லாம் எதுவுமே கிடையாது, க்ரூடாக பண்ணுவாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஐடியாவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இது வெறும் சீட் அலோகேஷன் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 98 ஃபஸ்ட்டு டைம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தப்போ ஜெயலலிதா கிட்ட கேள்வி, இன்ஃபேக்ட் வந்து நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, பெருமைக்காக சொல்ல. ஏஎன்எல் இருக்கும்போது ஆஸ்க் தட் கொஸ்டின், இட் வாஸ் அன் ஈவினிங் ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த அம்மாவை கேட்டது, இஸ் இட் அன் சீட் அரேஞ்ச்மெண்ட், இஸ் இட் அன் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ்? நோ, இட்ஸ் ஒன்லி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், நோ கொஸ்டின் ஆஃப் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸ் அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜன்ஸாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி போய் மேடையில் ஏறினதுன்றது வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. ஏன்னா அது தவறுன்னு அதிமுகக்குள்ளேருந்து ஒரு குரலும் எழும்பலை, அது அப்படியே கடந்து போகிறாங்க. வேலுமணி அதை வாட்டர் டவுன் பண்ணுறாரு, நான் அவரை பார்க்க போகல இவரை பார்க்க போனேன்றார். எடப்பாடி வாயை திறக்கல, 100% எடப்பாடி வாயை திறக்கல. முருகன் வந்து இன்றைக்கு அவங்க ஏடிஎம்கே ஆர்எஸ்எஸ் வழி நடத்துகிறோம் என்ன தவறுன்னு கேட்கும்போது அதிமுகவிலேருந்து ஒரு குரல் கூட எழலை. அதாவது அது ஒரு இஷ்யூவாகவே அவங்களுக்கு இல்லை, ஒரு எங்கேயோ குத்தணும் இல்லை அவங்களுக்கு, அப்படி இல்லை. சி 98 99 டிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்தப்ப கேடர்ஸை வந்து அதுக்கு தயார் பண்ணுற வேலையை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கருணாநிதி செஞ்சார். தொடர்ந்து முரசொலியில் எழுதுறது, அவங்களோட மந்திரிங்களை அவங்களோட லீடர்ஸை வச்சு பல கூட்டங்களில் பேசுறது, முரசொலி மாறனை கன்வின்ஸ் பண்ண வச்சது. அதை தாண்டி முரசொலி மாறனை கன்வின்ஸ் பண்ண, முரசொலி மாறன் எம்பிஸை கன்வின்ஸ் பண்ணி கட்சியை கன்வின்ஸ் பண்ணது ஜஸ்ட் அது 10 days ஒர்க். அதை தாண்டி அது வந்து டாப் லெவல் மேனுவரிங். அது கீழே கேடரை வந்து கண்டினியூஸாக அதுக்கு மனதளவில் தயார்படுத்துகிற வேலையை கருணாநிதி பண்ணார். கட்சியில் விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சு எழுத வச்சார். அவரே முரசொலியில் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டத்தகாத இயக்கம் அல்லன்னு எழுதினாரு, அது ஒரு சமுதாய இயக்கம்னாரு. அவர்களுக்கு எதிராக போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆர்எஸ்எஸ் வந்து மதவாத இயக்கம் அல்லன்னு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கட்சிக்காரனுக்கு சொன்ன ஒரு கருணாநிதி. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, திமுக பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கும்போது கேடர்ஸை வந்து கண்டினியூஸாக வந்து கெஜுவல் பண்ணணும், அவங்கள வந்து ஒரு குட் புக்ஸில் வைக்கணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்றும் தீவிரவாத இயக்கங்களோ மதவாத இயக்கங்களோ கிடையாதுன்ற ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி கருணாநிதி கிட்டேருந்து வந்தது. ஏடிஎம்கே கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா கூட்டணி வச்சப்பையும் சரி, இப்போ எடப்பாடி வச்சப்பையும் எவன் வேணால் என்ன வேணால் பேசுங்க, எங்களுக்கு கவலை கிடையாது. அதோட அடுத்த ஸ்டேஜ் எங்கே போதுன்னா, ஆர்எஸ்எஸ் லீடர்ஸோடையே மோகன் பகவத்தோட செகண்ட் ரேங்க் லீடர், இன்றைக்கி எடப்பாடிக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய, எப்போ வேணால் எடப்பாடியை கவுப்பாருன்னு எதிர்பார்க்கக்கூடிய வேலுமணி அவர்கள் மோகன் பகவத்தை மேடையில் பார்த்து செங்கோல் கொடுக்குறாரு, வெள்ளியில் ஆன செங்கோலை கொடுக்குறாருன்னா அதுதான் அதிமுக. அதாவது மனசளவில் அவங்க ஒன்றா ஆயிட்டாங்க. இது எங்கன்னா மனசளவில் ஒன்றா ஆயிட்டாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அவங்க ஒன்றா ஆகலை. அதாவது ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட ஆன்டி ஹிந்துத்துவாவெல்லாம் அவங்க ஏற்றுக்கல. ஆனால் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி ஆன்டி முஸ்லீமு, ஆன்டி மைனாரிட்டினா அதை பற்றி பெருசாக கவலைப்படுற லெவலில் அவங்க இல்லை. இருக்கலாங்க, அது அவங்க அரசியல், எங்கள் அரசியல் இது வேறு, அவங்க அரசியல் வேறு, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, தெளிவாக சொல்லியாச்சு. மோரார்லெஸ் 21 ஒன்றா நின்னோன்னு போடல, 19 போடல, 24 தனியாக நின்று அப்பயும் போடல. அதுக்கப்புறம் இனிமேல் மைனாரிட்டிஸ் ஓட்டு எங்களுக்கு என்றைக்குமே இல்லைன்ற முடிவுக்கு அதிமுக வந்துடுச்சு. இல்லை, பிஜேபி விட்டு வந்தாலும் இனிமேல் கிடையாது, எங்களை நம்ப மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மைனாரிட்டி ஓட்ஸ் 75% 80%, 7 out of 10 or 8 out of 10 மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் இனிமேல் எங்களுக்கு இல்லை. அந்த முடிவுக்கு ஏடிஎம்கே வந்துடுச்சு. அப்போ நான் பிஜேபி விட்டு ஏன் வரணும்? அட்லீஸ்ட் பிஜேபியோட இருக்கிறதால ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா ஓட்டோ அது ஒரு 3% 5% அதாவது வரும். யூ டேக் அ ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்தாச்சு. இதில் அவங்களோட மெயின் எய்ம் திமுகவை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பும். சிவிசி வெரி சிம்பிளுங்க. இதில் பெரிய வந்து ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்களுக்கு இடமே இல்லைங்க. இது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். திமுக அதிமுக எனிமி, அதிமுகவுக்கு திமுக எனிமி. திமுக தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக யார் கூட வேணால் சேரும், அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு திமுக யார் கூட வேணால் சேரும். இன்னைக்கு மைனாரிட்டி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆன்டி பிஜேபி வந்து ஃபண்டமெண்டல் ப்ரோக்னாசிஸ் ஆஃப் தி எலக்ட்ரல் சைக்காலஜியாக இருக்கிறதால திமுக வந்து பிஜேபி ஆன்டி பிஜேபியில் உறுதியாக இருக்குது. மக்கள் வந்து இங்கே வேறு மாதிரி மாறுறாங்க, ப்ரோ பிஜேபியாக மாறுறாங்கன்னா திமுகவும் மாறும், அதில் சந்தேகமே கிடையாது. எனவே இன்றைக்கி அவங்க ஆன்டி பிஜேபி, அவ்வளோதான். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஸ்டேஜை தாண்டி போகிறாங்க, which is dangerous, but that's a reality. லாங்கர் ரன்ல இந்த வாக்குகளை
தன்வயப்படுத்துவதற்கான வாய்ப்பை பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க பண்றாங்க. இதுல கெய்னர் வந்து பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இதுல கெய்னர். எப்படி பாமக டிஸ்டர்ப் ஆகிறது ஃப்ரம் ராமதாஸ் டு அன்புமணி போகும்போது அது ஹிந்துத்துவாவை சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அந்த ஒரு ரிஸ்க் பேசப்படுகிறதோ, அந்த மாதிரி அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப ரெசிஸ்ட் பண்ண மாதிரி இல்லாம இப்போ ரிப்பீட்டட் தோல்விகளுக்கு பிறகு சர்வைவல் இன்ஸ்டிக்ட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஹிந்துத்துவ வயசு ஆனா, அதாவது வாக்காளர்கள் அப்படி அதை நோக்கி போனா டில்ட் ஆனா சிக்கல் இல்லைங்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இனிமே எங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷனில் இல்லை, 26ல இல்லை. 26 தான் நெக்ஸ்ட் எலெக்ஷன், 29 எங்கேயோ கிடக்குது. இன்னும் 6 மந்த்ஸில் வரக்கூடிய 7 மந்த்ஸில் வரக்கூடிய எலெக்ஷனில் எங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் இல்லை. நாங்கள் பிஜேபியோட போனதால் இல்லை, பிஜேபி விட்டு நாங்கள் 11th ஹவரில் வந்தாலும் இல்லை, அதனால் நாங்கள் அந்த தப்பை செய்ய மாட்டோம். அப்போ நான் மைனாரிட்டிஸ் ஓட்டு எங்களுக்கு இல்லைன்னும் போது 100% எங்களுக்கு இல்லைன்னும் போது, அது 100% இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் எங்களுக்கு இல்லைன்ற ப்ரப்போசிஷன் 100% கன்வின்சிங்காக இருக்கும்போது, நான் why should I talk the language of a secular party? நான் ஏன் மைனாரிட்டிஸை பற்றி கவலை பண்ணோம்? இட்ஸ் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். அதனோட சேர்த்து பிஜேபியோட ஓட் டிரான்ஸ்ஃபரை நம்ம ஃபுல்லாக வாங்கணுங்கிற இடத்துக்கு இது மெயின். 2 கட்டான மாறிடக்கூடாது. நீ வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டையும் இழந்துட்டு பிஜேபி வாக்குகளை உள்ளடக்கிய ஹிந்துத்துவா ஓட்டையும் இழந்தின்னா 2 கட்டான மாறிடும். ஏதாவது ஒன்று எனக்கு வேணும். இப்போ டிஎம்கே தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி. அது அவங்களுக்கு ஓட் பேங்க்கு. அவங்களுக்கு வந்து இனிமேல் அவங்க வந்து அக்ரஸிவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ எலெக்ஷன்ஸ் அவங்க ஆன்டி பிஜேபியாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஓட் பேங்க் அவங்களுக்கு அப்போ தான் வரும். ஏடிஎம்கே வந்து அதுக்கு டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டாண்டை எடுத்த பிறகு அதில் ஒழுங்காக இருக்கணும், ஆம்பிகுட்டி இடமே இல்லை. உங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லைன்னு முடிவான பிறகு செக்யுலர் ஓட் பேங்கை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் உனக்கு இல்லையே. அப்போ நீ கவலைப்பட வேண்டியது சென்ட்ரிஸ்ட் ஃபோர்ஸஸும் ஹிந்துத்துவா ஓட்ஸும் தான். அதை நோக்கி போ. அதனால் அவன் வந்து இவன் ஆர்எஸ்எஸ் சொல்கிறத கேட்குறானா, கேட்டு போகிறான். இதை எவன் கவலைப்படுறாங்க? ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு திமுக காரனுக்காவது ஒரு தெளிவான பார்வை இருக்குது, அது டேஞ்சரஸ்னு. அண்ணா திமுக காரனுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதுவும் இப்போ அவங்க பிஜேபியோட போன பிறகு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு போட்டோம், அது வாயில் வந்துடுச்சு. அது அந்த ஸ்டாண்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் வந்தாச்சு. அதனால தான் மந்திரி மேடையில் ஏறுறான். கேபினெட்ல நாங்கள் இருப்போங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் நகர்றதுங்கிறதும் டிஎம்கேவை தோக்கடிச்சா போதும் லெவலுக்கு வந்தாச்சுங்க. ஃபண்டமெண்டல் ப்ரொபோசிஷன் இது தாங்க. ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரே ஒரு எய்ம் தான், திமுக தோக்கடிக்கணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். பிஜேபி மந்திரி சபையில் வந்துட்டு போட்டோம், ஆர்எஸ்எஸ் தான் வழிநடத்திட்டு போட்டோம், ஹிந்து ராஷ்டிரா பற்றி பேசுகிறேன்னா பேசிட்டு போட்டோம். நான் ஏன் கவலை பண்ணும்? ஓட்டு தான் எனக்கு இல்லையா, அப்புறம் நான் ஏன் உனக்கு கவலை பண்ணும்? நீங்கள் ஒரு செக்யூலர் பார்ட்டியை ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணுறதுல இருக்க டேஞ்சர் இது திமுகவும் அதனோட தோழமை கட்சிகளும் கேவலமான வாக்கு வங்கி அரசியலுக்காக ஃபண்டமெண்டலி ஒரு செக்யூலர் பார்ட்டியை புஷ் பண்ணிட்டாங்க அந்த பக்கத்துக்கு, இவங்களோட சீப் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு. நீங்கள் எடப்பாடியை புஷ் பண்ணுறதா நினச்சி அந்த ஓட் பேங்கை புஷ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் இஸ் செக்யூலர், ஆஸ் லைக் எ டிஎம்கே கேடர், ஆஸ் லைக் எ காங்கிரஸ் கேடர், ஆஸ் லைக் எ விசிகே ஆர் எம்டிஎம்கே கேடர், ஆஸ் லைக் எ கம்யூனிஸ்ட் கேடர். பை அண்ட் லார்ஜ் அவன் ஒரு செக்யூலர் தான் தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து அவன் மேலே குத்துன முத்துறன்றது எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி போச்சுன்னா அவன் அந்த எண்டுக்கு போயிட்டான். கம் வாட்மே இனிமேல் எனக்கு வேண்டான்றான் இல்லைங்க. அந்த இதுதான் வந்து இவங்க பண்ண தப்புன்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க கேட்டால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் எடப்பாடியை கண்டினியூஸாக விமர்சனம் பண்ணி வில்லனா சித்தரிக்கிறது மூலமாக நீங்கள் அந்த பக்கம் எடப்பாடியை மட்டும் இல்லை, அந்த ஓட் பேங்கை பிஜேபியோட லேப்பில் கொண்டு போய் தள்ளிட்டீங்க, பிஜேபி மடியில் தள்ளிட்டீங்க. இன்றைக்கி வெளிப்படையாக இவர் பேசுகிறாரு, எல்முருகன் வந்து ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்துவதில் என்ன தவறுன்னு கேட்கும் பொழுது உண்மையிலேயே வந்து பொங்கி எழுந்திருக்கணும்ல. ஏடிஎம்கேலேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கணும்ல, எங்களை யாரும் வழி நடத்தலாம் முடியாது, ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது வெறும் சீட் ஷேரிங் மட்டும்தான், கொள்கை கூட்டணிலாம் கிடையாது, கொள்கை வேற கூட்டணி வேறன்னு ஸ்ட்ராங்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி கிட்டேருந்து வந்திருக்கணும். கட்சிக்காரன் அங்கங்கே மீட்டிங் போட்டு பேசியிருக்கணும், ஒரு யூடியூப்பில் பேச வச்சுருக்கணும். இதெல்லாம் திமுக இருந்ததுன்னா இன்றைக்கி பண்ணோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்கீங்க. இது ஒரு இஷ்யூவாகவே உங்களுக்கு படலை. அது ஏன் படலைன்னா லெட் இட் பி த ட்ரூத்ன்றாங்க. அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டுன்ற மனநிலைக்கு அதுதான் ஆபத்தானது. எனக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் பிஜேபி பக்கம் தான் போவேன். செக்குலர் ஓட் பேங்கை பற்றி நான் ஏன் கவலை பண்ணணும்? ஆஃப்டர் ஆல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் விக்டரி ஸ்பீக்ஸ். நான் ஏன் கவலை பண்ணேன் அதை பற்றி? எனக்கு என்ன இருக்குது? நீ எனக்கு எப்படி இருந்தாலும் ஓட்டு போட போகிறதில்ல, நான் ஏன் செக்குலர் வாய்ஸஸ் பற்றி கவலை பண்ணோம்? நீங்கள் ஒரு பக்கம் எடப்பாடியை ஏடிஎம்கேவை கார்னரில் புஷ் பண்ணி சிலுவையில் அரைஞ்சாச்சு, அவங்க சங்கின்னு சொல்லிட்டீங்க. சங்கியை வந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினா உனக்கு என்ன, யார் வழி நடத்தினா உனக்கு என்ன?
அங்கே தான் வந்து நிற்கிது இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இது எல்லாத்துக்குமான ப்ராப்ளம் பேசிக் பேராமீட்டர். இட் ஹஸ் பிகம் அ மணி ட்ரிவன் பார்ட்டி. அதனோட விளைவை வந்து இன்றைக்கி கட்சி அனுபவிச்சுட்ருக்கு, அதிமுக அனுபவிச்சுட்ருக்கு, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் அ சேட் டெவலப்மெண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் அ ரியாலிட்டி. துரதிருஷ்டவசமாக அதுதான் உண்மை. தமிழக அரசியல் ஹிந்துத்துவமயமாவதை நோக்கி நகருகிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மந்திரி சபையில் ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயிச்சு பிஜேபி உட்காந்துட்டாங்கன்னா இல்லை ஃபாஸ்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். நீங்கள் அக்ரெசிவாக மைனாரிட்டிஸ் ஓட்டை மட்டுமே குறி வைக்கும்போது போலரைசேஷன் இன்னெவிட்டபிள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரெசிவ் மைனாரிட்டிஸ் நீங்கள் ஓட் கேட்சிங்கில் போகிறீங்க, கெஜோல் பண்ணுறீங்க, அப்பீஸ்மெண்ட்டில் பண்ணுறீங்கன்னா வாட் எவர் மேபி த ஜஸ்டிஃபிகேஷன், கவுண்டர் ப்ரொடக்டிவாக சில நடவடிக்கைகள் இருக்க தான் செய்யும். எஸ்பெஷலி வென் அந்த மாதிரி அக்ரெசிவ் ப்ரோ மைனாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து கவுண்டர் நரேட்டிவ் வந்து டெவலப் ஆக தான் செய்யும். பாப்போம் சார், இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது, இது எப்படி இந்த டைனமிக்ஸ் வித்தின் என்டிஏன்னு நம்ம சொல்லாமா, ஏடிஎம்கே லெட் என்டிஏன்னு அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். நன்றி சார்.